அல்ஹம்துலில்லா, எமது பிரதேசத்திலே குர்ஆனுடைய தஜ்வீத் அடிப்படையில் முறைப்படி 30 ஜுஸுகளையும் சிறப்பாக ஓதி முடித்த மாணவர்கள் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான கௌரவம் தான் இது. மதரசாவினுடைய நிர்வாகம், அதிபர், ஸ்தாபக அதிபர் சாபித் சரை ரியாதி அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த மதரசாவை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்துக்குள் இந்த அடைவினை அடைந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த மாணவர்கள் எதிர்காலத்திலும் பல்வேறு இந்த மார்க்க கல்வியோடு தொடர்பட்ட பல்வேறு விடயங்களிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். அல்ஹம்துலில்லா. இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக பிரார்த்தனை ஓதுவதற்காக மாணவன் என்எஃப் ஹயாம் அவர்களையும் மொழிபெயர்ப்பினை வழங்குவதற்காக ஜேப் இமானி ஆகியோரையும் அன்பாக அழைக்கின்றோம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அமபாத். எமது தாருல் குர்ஆன் மதரசாவின் 4 வருட பூர்த்தியினை முன்னிட்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் 30 ஜூஸ் குர்ஆனை ஓதி முடித்து வெளியாகிய மாணவர்களை கௌரவிக்கும் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எமது தாருல் குர்ஆன் மதரசாவின் அதிபர் அஷேக் ஜேஎம் சாபித் சரை ரியாதி அவர்களே, தாருல் குர்ஆன் மதரசாவில் தற்போது கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, இந்த தாருல் குர்ஆன் மதரசா என்பது ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு, இந்த ஊரில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதிலும் குறிப்பாக தஜ்வீதோடு குர்ஆனை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெற்றோர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. நானும் சவுதி அரேபியா பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டு இறுதி ஆண்டு மாணவனாக இருக்கின்ற பொழுதுதான் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது பல பெற்றோர்களும் வந்து சந்தித்து சொன்னார்கள், மௌலவி, மதரசா ஒன்றை அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகளை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு ஒரு மதரசாவும் இல்லை, ஆங்காங்கே மதரசாக்கள் இருக்கிறது, இருந்தாலும் வினைத்திறனோடு பிள்ளைகளை ஓத வைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறது என்று பெற்றோர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இருந்தாலும் ஒரு மதரசாவை, அதிலும் குர்ஆன் மதரசா சரார்களுக்கு நடத்துவது என்பது பல சவால்களை கொண்டது, பல வேலைப்பளுக்களை கொண்டது. முழு நேரமாக நாங்கள் அதில் கவனம் செலுத்தி பிள்ளைகளுடைய ஓதலில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமானிதமான பொறுப்பை கொண்டது. இருந்தாலும் அந்த தேவையை உணர்ந்து உண்மையில் இது அல்லாஹுக்கான ஒரு பதி, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்கின்ற நபிமொழிக்கு அமைவாகத்தான் எமது இந்த தாருல் குர்ஆன் மதரசாவை நாம் ஆரம்பித்தோம். கடந்த 21ஆம் ஆண்டு இந்த மதரசாவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 62 மாணவர்கள் எங்களுடைய மதரசாவில் முதலாவது பெச்சாக சேர்ந்தார்கள். எங்களோட மதரசாவை பொறுத்தவரைக்கும் முறையான ஒரு பாடத்திட்டத்தோடு நடக்கின்ற மதரசாவாகத்தான் எங்களுடைய மதரசாவை நீங்கள் பார்க்கலாம். நபிமொழி தொகுப்பு இதனை வழங்குவதற்காக எம்என்எம் நாசிப் குழுவினரை அன்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உங்கள் முன் சில முக்கிய ஹதீஸ்களை கூற வந்துள்ளோம். அல்லாஹ் எமக்கு நலவை நாடினால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரீதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கே மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான். ஆதாரம் அஹ்மத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளை பேணுவோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுஹுலுல் ஜன்னத காத்தியோன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். ஆதாரம் புகாரி. இந்த சிறப்பான நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கின்ற தாருல் குர்ஆன் மதரசாவினுடைய ஸ்தாபக அதிபர் ஹுதா ஜும்மா பள்ளிவாயிலுடைய இமாம் அஷேக் சாபித் ஷராயி ரியாதி அவர்களே, ஓதினால் அதனை ஓதுவர்களுக்கு கிடைக்கிற நன்மை அது ஒரு வியாபாரம், நஷ்டம் போகாத வியாபாரம். எந்த வகையிலும் அவர்களுக்கு லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா லியுவஃபியஹும் உஜூரஹும், அவருடைய நன்மைகளை அல்லாஹ் பூரணமாக வழங்குவான். அவர்களுக்கு மேலதிகமாக அல்லாஹ்வுடைய தனிச்சிறப்பினால் கொடுப்பான் என்று இந்த 3 இபாதத்துக்களையும் குறிப்பிடுகிறார். எனவே இந்த அல் குர்ஆனை ஓதுகிற போது பெரிய நன்மைகளை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என வீட்டிலே பிள்ளைகள் விளையாடுகிற, குர்ஆனோடு தொடர்பில்லாமல் இருக்கிற, மகரிபுடைய நேரங்களிலே வேறு விடயங்களில் அலட்சியமாக கழிக்கிற மாணவர்களை குர்ஆனை ஓதப்பழக்கி, அதனையும் சரியான முறையில் ஓதப்பழக்கி, அந்த மாணவர்கள் ஓதுகிற வீட்டிலே ஒரு பரக்கத்து கிடைக்கிற, ஒரு பாக்கியம் கிடைக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். உங்கள் முன் நோன்பு என்ற தலைப்பில் ஒரு சில வினாடிகள் பேச விளைகின்றேன். ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை நானும் நீங்களும் பசித்து தாகித்து அல்லாஹ்வுக்காக எங்களை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஓர் உன்னதமான இபாதத்தே நோன்பாகும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஷ் ஷியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நோன்பு உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சூரா அல் பக்ரா 153வது வசனத்தில் சொல்கின்றான். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக நாமெல்லாம் நோன்போடு இருக்கின்ற இந்த வேளையில் அல்லாஹ்வை அதிகம் பயந்து இறையச்சமுடையவர்களாக முயற்சிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். எமது கௌரவ அதிதிகளில் ஒருவர் இளம் பராயத்திலேயே மக்காவிலே உம்முல் குரா என்கின்ற பல்கலைக்கழகத்திலே ஹதீஸ் துறையிலே, நான் நினைக்கின்றேன் ஹதீஸ் துறையிலே PhD முடித்து வெளியாக இருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறிய பராயத்திலே இவ்வாறான அடைவுகள் எமது பிரதேசத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் வந்திருக்கின்றார்கள். அதுபோன்று இவரும் வந்திருக்கின்றார். இவர் எங்களது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு, எமது பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இவரை எமது சமூகம் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விடுத்துக்கொள்கின்றோம். விசேட உரையினை வழங்குவதற்காக கௌரவ அதிதிகளில் ஒருவராக இங்கே வீற்றிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி ட்ரிபிளம்
பஷீர் மக்கி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். நிகழ்வு இருக்குமானால் இப்படியான நிகழ்வை தவிர வேறு எதுவும் இருக்காது சகோதரர்கள். இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கதாநாயகர்களை போன்று சிறந்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் இவர்களை போன்ற சிறந்தவர்கள் யாராகவும் இருக்க முடியாது சகோதரர்களே. ஏன் இப்படியான நிகழ்வு யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்து போகக்கூடிய மனிதர்களுடைய அல்லது படைப்பினங்களுடைய ஒரு வரலாற்றை படித்தவர்களுக்கு இப்படியான நிகழ்வு கிடையாது. இப்படியான நிகழ்வு இந்த உலகத்திலே வாழ்ந்த பிரபல்யமான அறிஞர்களோ அல்லது வாழ்ந்து மடிந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையோ படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்வு கிடையாது. யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நித்திய ஜீவனான அல்லாஹுடைய கலாமை கற்றவர்களுக்கு இப்படியான நிகழ்வு சகோதரர்களே. எனவே இதை போன்ற ஒரு சிறந்த நிகழ்வு இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது சகோதரர்களே. அப்படியான சிறந்த ஒரு நிகழ்வு இது. அதே போன்று இந்த நிகழ்விலே பட்டம் பெறக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இவர்களை விட சிறந்தவர்கள் யாராவும் இருக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஹைருக்கும் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் யார்? இந்த உலகத்திலே பணத்தாலும் பட்டத்தாலும் உயர்ந்தவர் அல்ல, ஏனைய படிப்புகளால் உயர்ந்தவர் அல்ல. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, யார் உங்களில் இந்த குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சொன்னால் இங்கே ஓதினோம் நாங்கள் முடித்து விட்டோம் என்ற அந்த பேரோடு நின்று விடாமல் இந்த குர்ஆனை எங்களுடைய வீட்டிலும் அதிகமாக ஓத வைப்பதற்கு நாங்கள் கரிசனை எடுக்க வேண்டும் சகோதரர்களே. மாஷா அல்லாஹ். இறுதியாக மாணவர்கள் அடுத்த மாணவி முகமது ஜிஃப்ரி ஃபாத்திமா இத்ஃபா. முகமது ஜிஃப்ரி ஃபாத்திமா இத்ஃபா. சமதாஜியார் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்